ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான சூப்பரான வத்த குழம்பு பண்ண போகிறோம். வெங்காயம் போட்டு வத்த குழம்பு, அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம். நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நான் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு, வெயிலுக்கு அதுக்கும் வெந்தயம் வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து இது ரெண்டையும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த வெந்தயம் சீரகமும் ஒரே மாதிரி வறுத்தா அந்த அளவு போதும். இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து பொரியுது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும், ஆஃப் பண்ணிடலாம். உடனே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நுணுக்கிக்கணும். கடைசியாக தான் இதை போட போகிறோம். இது ரெண்டுமே வந்து கொதிக்க விட்டுட்டோம்னா கசப்பாயிடும். ஸோ இதை வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் வேணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை எடுத்து நல்லா கரைச்சி நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு வெங்காயம். ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அது இன்றைக்கி நான் போட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிற சாமான், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஆயிலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆயிலில் பண்ணுறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சில பேர் வந்து கடுகு போட்டு தாளிப்பாங்க, சில பேர் வந்து சீரகம் போட்டு தாளிப்பாங்க. நான் வந்து எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதுதான் நான் பண்ணுறேன். இப்போ கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் வந்து தாளிக்கும் போதும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும், கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். 1 கப்பு சின்ன வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு ஒரு கை போட்டாச்சு. இந்த குழம்பு நல்லா ஒரு வாரம் கூட நமக்கு அப்படியே இருக்கும். எவ்வளோ நல்லா பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பூண்டு வெங்காயம் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன். இது நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலேயே. இன்னும் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட நல்லெண்ணெய் இன்றைக்கி மறந்துட்டு நான் வாங்குறது. இப்போ இந்த போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கால்வாசி அப்படியே வதக்கணும். நல்லா வதக்கி சுருளணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு. நீங்கள் எந்த ஐட்டத்தில் வேணாலும் பண்ணலாம். சுண்டக்காய் போட்டும் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மணத்தக்காளி, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை இதுவும் பண்ணலாம், பருப்பு போட்டும் பண்ணலாம். நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மெத்தடில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நார்மலாக எப்படி நம்ம வெங்காயம் பூண்டு போட்டு வத்த குழம்பு வைப்போமோ அதுதான் இன்றைக்கி. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இதையே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சுருங்கும் போது தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு நீங்கள் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சுருண்டுருச்சு. ஒரு கால்வாசி சுருண்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணுறேன். வத்த குழம்பு பொடி அப்படின்னா நீங்கள் தனியாக குழம்பு தூள் கூட நீங்கள் அதையும் கூட ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து சாம்பார் பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான்.
எண்ணெயில் தான் நீங்கள் சாம்பார் தூள் போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் அந்த ஆயில்லையே போட்டு நம்ம நல்லா பரட்டி விடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த பொடி போடுறீங்கனாலும் சரி, குழம்பு தூள் போடுறீங்கனாலும் சரி, சாம்பார் தூள் போடுறீங்கனாலும் சரி, சிம்மில் வச்சுட்டு கவனமாக சிம்மில் வச்சுக்கோங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஒரு லெமன் சைஸ் தான் எடுத்துருந்தேன். அதுதான் இப்போ ஊற்றிட்டு போகிறேன். தூசி இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே நான் கரெக்டாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை சேர்த்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கலர் இப்போவே கிடச்சிருச்சு பாருங்க. இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இது ஊற்றி நல்லா இதை வந்து வத்தணும். வத்த குழம்புனாலே என்ன அர்த்தம்னா நல்லா வத்தணும். அது அப்படியே சுண்டி கொஞ்சமாக ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அதுதான் வத்த குழம்பு. வத்த வைக்கிறதுக்கு பேர் தான் குழம்பு. வத்தல் போடுறதும் ஒன்று ரீசனு. ஆனால் ஃபஸ்ட் ரீசன் வந்து நல்லா வத்த வைக்கிறதுனால வத்த குழம்பு. நெக்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையானுங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு. நான் என்னென்ன அளவுகளாக சேர்த்துறேன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுலேயும் செக் பண்ணிக்கிங்க. போட்டு விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் வத்த குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி தான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து வத்த குழம்பு வைக்கிறேன் நான். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம புளி சேர்த்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வெல்லம் சேர்த்திக்கணும். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்திருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்திக்கிங்க. புளி இவ்வளோ தூரம் சேர்த்தும் போது நம்ம ஒரு ஸ்வீட் சேர்த்திக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்கும். பிடிக்கலினா விட்டுருங்க. நம்மளுடைய குழம்பு பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வத்தி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக வத்தி. இப்போ பாருங்கள் அதுவே வந்து தன்னை போல் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும். நான் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செஞ்சிங்கன்னா வத்த குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேன். அரிசி மாவு ஏன்னா இந்த குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குறக்காக இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ இதை கலக்கி வந்து இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு வந்து இந்த திக்னஸில் இருக்குது. நான் 1 டீஸ்பூன் தான் வந்து அரிசி மாவு தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே வச்சாலும் கூட ஓகே தான். இப்போ அவ்வளோதான். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இன்னும் நல்லா ஹை பண்ணி வச்சுட்டு மீடியம் டு ஹை அந்த ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக திக்காக செம்மையாக இருக்குது. நல்ல சுடு சாதத்தில் வந்து நல்லா நெய் விட்டு அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு எது வேணாலும் தேங்காய் நல்லெண்ணெய் நெய் இது 3ல் எது வேணாலும் நீங்கள் விட்டு நல்லா கொஞ்சமாக ஊற்றுனாலே போதும். அந்த அளவுக்கு இருக்கும். இது 1 வாரம் ஆனாலும் கூட வெளியிலேயே வச்சும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தயமும் சீரகமும் நுணுக்கி வச்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ போட்டுடலாம். ஆவி அடிக்கிறது. அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா அப்படியே இதாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நம்மளுடைய சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிம்பிளான வத்த குழம்பு பார்த்தீங்களா? டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம என்ன வெங்காயம் உளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி போட்ட வ்ளாகில் வந்து வத்த குழம்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நம்ம வச்சு சாப்பிடும்போது இன்னும் வச்சு 2 நாளுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிடும்போது வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.